வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் நிறைவு. திமுக, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் உட்பட 65 மனுக்கள் தாக்கல். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாளை வேட்புமனுக்கள் பரிசீலனை. வரும் திங்கட்கிழமை வெளியாகிறது இறுதி வேட்பாளர் பட்டியல். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறது தாவேக. அரசியல் அவலங்களை அரங்கேற்றியே ஆளும் அரசுகள் வெற்றி பெறுவது வழக்கம் என பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிக்கை. விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டவருக்கும் நடிகர் சைஃப் அலி கான் மீதான தாக்குதலுக்கும் தொடர்பில்லை. மும்பை காவல்துறை விளக்கம். பொங்கல் பண்டிகை முடிந்து பொதுமக்கள் அனைவரும் 19ஆம் தேதி சென்னைக்கு திரும்புவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்பு. இன்று அல்லது நாளையே திரும்பும் வகையில் பயண திட்டத்தை வகுக்க போக்குவரத்து துறை வேண்டுகோள். விக்கிரவாண்டி தனியார் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து குழந்தை உயிரிழந்த விவகாரம். விசாரணையை சிபிஐ அல்லது சிபிசிஐடிக்கு மாற்றுவது தமிழ்நாடு அரசும் சிபிஐயும் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கர்நாடகாவில் கூட்டுறவு வங்கியில் 12 கோடி ரூபாய் அளவுக்கு ரொக்கம் நகைகள் கொள்ளை. வங்கி ஊழியர்களுக்கு தொடர்பா என காவல்துறையினர் விசாரணை. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகர விளக்கு தரிசனம் ஜனவரி 19ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. மாலை 6 மணி வரை மட்டுமே பம்பையை தாண்ட பக்தர்களுக்கு அனுமதி. திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. உலக செஸ் சாம்பியன் குகேஷுக்கு கேல் ரத்னா விருது வழங்கி கௌரவித்த மத்திய அரசு. ஸ்ரீ குகேஷ் டி. துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை மனு பாக்கர், ஹாக்கி கேப்டன் ஹர்மன் பிரீத்தும் கேல் ரத்னா விருது பெற்றனர். பாரா ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற தமிழக வீராங்கனைகள் துளசிமதி முருகேசன், மனிஷா ராமதாசுக்கு அர்ஜுனா விருது. நித்யஸ்ரீ சுமதிக்கும் அர்ஜுனா விருது வழங்கினார் குடியரசுத் தலைவர் முர்மு. சுஸ்ரீ நித்யஸ்ரீ சுமதி சிவன். பரந்தூர் விமான நிலைய போராட்ட குழுவினரை ஓரிரு நாட்களில் சந்திக்க உள்ள தாவேக தலைவர் விஜய். ஏகனாபுரத்தில் உள்ள அம்பேத்கர் திடலை சுத்தம் செய்யும் பணிகளை ஆய்வு செய்த பொதுச் செயலாளர் ஆனந்த். பாஜக அதிமுக கூட்டணி அமைய வேண்டும் என பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்திக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எச்சரிக்கை. முடிவு கட்சியால் எடுக்கப்பட்டது. கட்சியால் எடுக்கப்பட்ட முடிவு. அந்த முடிவு பார்த்தோன்னா ஒரு எந்த நிலையிலும் சரி, சட்டமன்ற தேர்தல் வருங்காலத்தில் கூட பிஜேபியோட கூட்டணி இல்லைன்ற ஒரு முடிவுக்கு கட்சி வந்துட்ட பிறகு திருப்பி என்ன இவர் பேசுறது? இவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. பொங்கல் தொகுப்புடன் 2000 ரூபாய் வழங்க உத்தரவிட முடியாது. பணம் வழங்குவது அரசின் கொள்கை முடிவு என உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலையொட்டி பாஜகவின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் ஜே.பி. நட்டா. மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய், ஹோலி மற்றும் தீபாவளிக்கு இலவச சிலிண்டர், ஏழை குடும்பங்களுக்கு சிலிண்டர் மானியம் என வாக்குறுதி. ஆஸ்திரேலியா ஓபன் கலப்பு இரட்டையர் பிரிவில் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறினார் இந்தியாவின் போபண்ணா.
சீன வீராங்கனையுடன் களம் கண்ட போபண்ணா நேர் செட்களில் வெற்றி பெற்றார். சோதனையின் போது வெடித்து சிதறிய ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார்ஷிப் ராக்கெட், விஞ்ஞானிகள் அதிர்ச்சி. This is not right. Something happened. This exploded. நடிகர் சைஃப் அலி கான் மீதான தாக்குதல் தொடர்பாக யாரும் கைது செய்யப்படவில்லை என்று மும்பை காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. மும்பையின் பாந்த்ராவில் உள்ள பாதுகாப்பு மிக்க குடியிருப்பில் நடிகர் சைஃப் அலி கான், அவரது மனைவி கரீனா கபூர் ஆகியோர் தங்களது குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் நள்ளிரவு நேரத்தில் வீட்டுக்குள் புகுந்த மர்ம நபர் கொள்ளையடிக்க முயன்றுள்ளார். அதனை சைஃப் அலி கான் தடுத்து நிறுத்திய போது மறைத்து வைத்திருந்த கத்தியை வைத்து அந்த நபர் சைஃப் அலி கானை தாக்கியதாக தெரிகிறது. இதில் சைஃப் அலி கானுக்கு 6 இடத்தில் காயம் ஏற்பட்ட நிலையில் அவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இதனிடையே அவர் மீது தாக்குதல் நடத்திய நபரின் புகைப்படத்தை மும்பை போலீசார் வெளியிட்டனர். அதன் அடிப்படையில் விசாரணை நடந்து வந்த நிலையில் அந்த நபர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் பாந்த்ரா காவல் நிலையத்தில் வைத்து அவரிடம் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் செய்திகள் வெளியாகின. இந்நிலையில் சைஃப் அலி கான் மீதான கத்திக்குத்து வழக்கில் இதுவரை யாரையும் கைது செய்யவில்லை என மும்பை போலீசார் தெரிவித்துள்ளனர். பாந்த்ரா போலீசார் ஒருவரை பிடித்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் அவருக்கும் சைஃப் அலி கான் கத்திக்குத்து சம்பவத்திற்கும் தொடர்பு இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சைஃப் அலி கான் அனுமதிக்கப்பட்டுள்ள லீலாவதி மருத்துவமனையின் தலைமைச் செயல் அதிகாரி நிரஜ் உத்தமணி கத்திக்குத்து காயங்களுடன் ரத்தம் வடிந்த நிலையிலும் சைஃப் அலி கான் மருத்துவமனைக்குள் நடந்து வந்ததாகவும், முதன் முறையாக அவரை பார்த்தபோது தனக்கு சிங்கம் நடந்து வருவது போல உணர்ச்சி ஏற்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்தது. திமுக, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் உட்பட 65 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 10ஆம் தேதி தொடங்கிய நிலையில் இன்று இறுதி நாளாகும். இதில் திமுக சார்பில் போட்டியிடும் VC சந்திரகுமார் வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அலுவலர் மணிஷிடம் தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக மாபெரும் வெற்றியடையும் என்றார். கடந்த 4 நாட்களாக நாங்கள் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றோம். கிட்டத்தட்ட 33 வார்டிலே 9 வார்டிலே எங்களுடைய பிரச்சாரத்தை வீடு வீடாக தெரு தெருவாக சென்று மக்களை சந்தித்து வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே மக்களுடைய ஆதரவு இருக்கிறது என்பதை நாங்கள் கண்கூடாக கண்டிருக்கின்றோம். நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதா லட்சுமி ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுகிறார். அவரும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அந்த தொகுதி மக்களின் தேவை என்ன என்பது தனக்கு தெரியும் என்றும் களத்தில் நின்று சேவை செய்வேன் என்றும் அவர் கூறினார். மண்ணினுடைய சிக்கல் இன்னும் தீர்க்கப்படவே இல்லை. முதல்ல சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த மண்ணினுடைய சிக்கலை, மக்களினுடைய தேவையை எடுத்து சென்று சட்டமன்றத்திலே சட்டமாக இயற்றி அதை நடைமுறைப்படுத்த செய்வதுதான். இதுவரைக்கும் செய்தார்களா என்றால் இல்ல. நான் அந்த வேலையை செய்ய வந்தவள் தான். எனக்கு இந்த மண்ணினுடைய சிக்கல் தெரியும், மக்களினுடைய தேவையும் தெரியும். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கலுக்கான அவகாசம் இன்று மாலை 3 மணியுடன் நிறைவடைந்தது. இதில் 65 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து வேட்புமனுக்களை திரும்பப் பெற வரும் திங்கட்கிழமை கடைசி நாளாகும். அன்றைய தினம் சுயேட்சைகளுக்கான சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதோடு எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை என்று தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் கட்சி தொடக்க அறிவிப்பிற்கான முதல் அறிக்கையிலேயே 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் பணியாற்றுவதுதான் இலக்கு என தாவேக தலைவர் விஜய் குறிப்பிட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். அதுவரை இடைப்பட்ட காலத்தில் நடைபெறும் உள்ளாட்சி தேர்தல் உட்பட எந்த தேர்தலிலும் போட்டியிடப் போவதில்லை என்றும் விஜய் திட்டவட்டமாக தெரிவித்திருந்ததாகவும் ஆனந்த் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் ஆளும் அரசுகள் ஜனநாயக மரபுகளை பின்பற்றாமல் தங்களின் அதிகார பலத்துடன் பல மடங்கு அரசியல் அவலங்களை இடைத்தேர்தலில் அரங்கேற்றி வெற்றி பெற்று வருவது வழக்கம் என்பதையே கடந்த கால வரலாறு உணர்த்துகிறது என்றும் அறிக்கையில் ஆனந்த் விமர்சித்துள்ளார். அதன் அடிப்படையில் நடந்து முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் போலவே வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறவுள்ள ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலையும் தாவேக புறக்கணிப்பதாக ஆனந்த் தெரிவித்துள்ளார். மேலும் எந்த கட்சிக்கும் ஆதரவும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.